ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிசி குரூப் 2 மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இப்போது குவான்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் இதே பேட்டர்னில் நம்ம குரூப் 4லேயும் நமக்கு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த ரிமைனிங் டேஸில் இருக்கிற மாதிரி. ஸோ டைம் அண்ட் ஒர்க்குன்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏ மற்றும் பி, சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்களை செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். எனில் ஏ மற்றும் பி மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களை செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி வந்து 3 பேர் தனித்தனியாக எவ்வளோ நாளில் செய்கிறாங்கன்னா, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸில் செய்கிறாரு, ப்ளஸ் பி வந்து ஒரு ஒர்க்கை 15 நாளில் செய்கிறாரு, ப்ளஸ் சி வந்து ஒரு ஒர்க்கை 20 நாள். தனித்தனியாக செஞ்சால் இவங்க இந்த மாதிரி செய்வாங்க. ஏன் 1/, போடுறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பவுமே 1/, போடணும். ஒரு ஒர்க்கை 12 நாளில் செய்கிறாங்கன்னு அர்த்தம், ஒரு ஒர்க்கை 15 நாள், ஒரு ஒர்க்கை 20 டேஸில் செய்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகே, இப்போ 3 பேரும் ஒன்றா செய்கிறாங்க, கம்பைண்டாக செய்கிறாங்க. 3 பேரும் செய்ய தொடங்குறாங்க, 3 பேருமே செய்கிறாங்க. ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். ஸோ 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணி செய்கிறாங்க. சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எரேஸ் பண்ணிட்டு கூட போடுறோம் பாருங்கள். இந்த சி வந்து 2ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ சி வந்து 2 நாளில் தான் செய்கிறார் வேலை, அதாவது இவங்க கூட இருந்து 2 நாள் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். சி தனியாக சொல்லலை, சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். அப்போது சி வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 பேரோடு சேர்த்து எப்படி செய்கிறாருன்னா 2 டேஸ் செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த 2 இங்கே பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ப்ளஸ் ஸோ 2 டேஸ் போயிட்டார். 2 நாள் தான் வந்து 3 பேர் கூட ஒன்றா செஞ்சாங்க, அப்புறம் போயிட்டார். அப்புறம் மிச்சம் இருக்கிற வேலையை வந்து யாராவது செய்கிறாங்க, ஏவும் பியும் செய்கிறாங்க. அது எத்தனை நாள் செய்கிறாங்கன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏவும் பியும் செய்கிறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஏவோடைய ஒரு நாள் வேலை வந்து 1/12, பியோட 1 டே வேலை வந்து 1/15 = 1. இப்படி போடணும். ஒரு வேலையை ஏ தனியாக செஞ்சால் 12 நாள் ஆகும், பி தனியாக செஞ்சால் 15, சி வந்து 20 நாள். டோட்டலாக எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 நாள் செய்கிறாங்க. 2 நாள் கழிச்சு சி போயிடுச்சு. அதனால் இவங்களோட ஒர்க்கை நான் 2 டேஸ்னு எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் ரிமைனிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரியாது. அது யார் முடிக்கிறாங்கன்னா ஏவும் பியும் முடிக்கிறாங்க. ஏவோட டேவும் பியோட டேவும் போட்டிருக்காங்க. = 1ன்னு வந்து 1 டே ஒர்க்கு. சரிங்களா? இதை சால்வ் பண்ணி இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா இதுதான் மீதம் உள்ள ஒர்க்கு. ஸோ அதனால் இதை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ 12, 15, 20 எல்சிஎம் எவ்வளோ வரும்? நம்ம 60 எடுத்துக்கலாமா? ஸோ மேலே என்ன வரும்? 12, 12, 5, 60, 15, 4, 60, 20, 3, 60. ஓகே, இங்கே 2 ப்ளஸ் இங்கே பாருங்கள், அதே மீசியமாக தான் இங்கேயும் வரும். ஸோ 60 போட்டுங்க, 5 + 4 வருமா? = 1. அடுத்து 9, 12/60 வருமா? இங்கே 12, வெளியே ஒரு 2, அப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். 24/60. ஏன்னா எல்சிஎம் காமனாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 9x வரும். 60 = 1. சரிங்களா? ஸோ 60 அந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஏன்னா காமனாக இருக்கிறவங்க எடுத்துடலாம். அப்போ 24 + 9x = 60 வரும். 9x = 60 - 24. நீங்கள் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா, 60ல் 24 போச்சுன்னா 36 வரும். அப்போ அடித்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ x = 4. அப்போ மிச்சம் இருக்கிற வேலையை வந்து ஏவும் பி எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 4 டேஸில் முடிப்பாங்கப்பா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதனோட ஆன்சர். சரிங்களா? முதல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. 2 நாள் செய்கிறாங்க. மிச்சம் இருக்கிற வேலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். மிச்சம் இது வந்து ஏ வந்து இது ஏ, இது பி எழுதியிருக்கேன். இது ஃபார்மேட்டாக எழுதணும்னா இங்கே கீழே எழுதுகிறோம் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டு. இந்த மேலே ஃபஸ்ட் லைன் எப்படி எழுதியிருக்கேன்னா, ஏ + பி + சி, இங்கே வந்து அந்த 2ன்றது 2 டேஸ் செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு தெரியாது, அதை ஏ + பி அப்படின்னு செய்கிறாங்க. இது = 1. இதுதான் இதனோட ஃபார்மேட். சரிங்களா? ஸோ அங்கே 1/, போட்டது வந்து என்னென்னா ஒர்க்குக்காக நான் 1/ன்னு போட்டிருக்கேன். இந்த ஃபார்மேட் போட்டிங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் சம்பா. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட், மேக்ஸ் அப்டேட், எக்ஸாம்ஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.